எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து மியூசிக் சர்ச் பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு வராங்க. இவங்க கூட வந்த ஒருத்தன் ஊர்ல இருக்க நிஷிப்பை அடிச்சு இறந்து போயிடுறான். அந்த இடத்துக்கு வந்த போலீஸும் 5 பேர் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த ஊர் விட்டு நீங்க போக கூடாது, இந்த ஊர்ல சிக்னலும் கிடைக்காது, உங்க பாதுகாப்புக்காக இவங்க ஒரு போலீஸ் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இறந்து போன பையனோட அம்மா என் பையனை கண்டிப்பா மனுஷங்க கொண்டு இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நிஷிப்பை தான் கொண்டு இருக்கும்னு சொல்லி ஒரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிங்க 6 பேருமே மியூசிக்ல செம்ம கிங்கா இருப்பானுங்க. ஆனா அவனுங்க எல்லாருமே பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கா இருப்பானுங்க. அவனுங்கள 2 பேர் வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பான இருந்ததுக்காக ட்ரை பண்ணுவானுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணையும் கொண்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் ஊரோட நிலைமையே சுத்தமா மாற ஆரம்பிச்சிருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த நிஷிப்பை அந்த 6 பேருமே கொண்டு இருக்கு. இவங்க பரம்பரையில பிறந்திருக்க எல்லா ஆம்பளை பசங்களையுமே கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. பசங்களோட பாதுகாப்புக்காக வந்த போலீஸும் ஊரோட நிலவரம் என்னன்னு தெரியாம பாட்டு பாடினு இருக்காரு. வீட்டை பாத்துக்கிற பெரியவர் தான் பாட்டு பாடுறவெல்லாம் வச்சுக்காத, உன் பேரை சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பா திரும்பியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஹீரோயினி பங்களாவுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அந்த இடத்துக்கு வந்து உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணியிருந்தேன், இந்த மஞ்சள் உனக்காக தான் எடுத்து பூசிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாட்டியை பார்த்ததும் பயங்கரமா கத்துறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த பாட்டியை வெளில கூட்டு போயிறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயினுக்கு ஏதோ பாட்டு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு ரூம் நோக்கி போயினே இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி நிஷிப்பை நடந்து வந்துட்டே இருக்கும். திடீர்னு பாட்டு சத்தம் நின்னுட்டு என்ன காப்பாத்துன்னு சொல்லி ஒரு லேடியோட குரலும் கேக்குது. கதவுலாம் படபடன்னு நச்சதுமே பயந்து போயிட்டு அந்த ரூமுக்கே ஓடி வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து கண்ணாடி பார்க்கும்போது இவங்க உருவத்திலே ஒரு புடவை கட்டின லேடி உங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்ததுமே பயந்துடுறாங்க. பாதுகாப்புக்கு வந்த கான்ஸ்டபிள் யார் பேச்சையும் கேட்காம அவர் பாட்டு ஜாலியா பாட்டு பண்ணி இருப்பாரு. இவரோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவர் திரும்பி பார்ப்பாரு, அந்த நிஷிப்பையும் இவரை கொன்றோம். அப்படியே இந்த எபிசோட முடிப்பாங்க.